பாத்தீங்களா? எப்படி ஒரு கல்லு கூட கீழே விழல. ஏங்க நீங்க போற விஷயம் கண்டிப்பா சக்சஸ் தாங்க. ஏங்க இனிமே நீங்க சங்கர் படத்துல வர்ற மாதிரி பூந்தோட்டத்துக்கு நடுவுல போய் நிக்கலாம். அப்புறம் மலையில ராஜா சார் பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியா நடக்கலாம். நீங்க ஏதோ ஃபாரின்லாம் போகணும்னு சொன்னீங்கல்ல? நிச்சயமா பாருங்க, உலகம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்க போறீங்க. எல்லாமே நடக்குங்க, ஒவ்வொன்னா நடக்கும். உங்களுக்காக எதுவுமே வேண்டிக்கலையா? எதுக்குங்க? அன்பான குடும்பம், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இதுல இப்போ புது ஃப்ரெண்டு நீங்க வேற இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? போதும், நிறைவா இருக்கு வாழ்க்கை. வாங்க பரப்பலாம். மிஸ்டர் ஒயிட், ஒரு நிமிஷம் இருங்க. இது பிடிங்க. என்னங்க? நான் ஒரு வரம் கேட்கணும். கேளுங்க கேளுங்க. கல்லு மட்டும் கீழே விழுகாம இருந்ததுன்னா நீங்க கேட்ட எல்லாத்தையுமே கொடுப்பாரு. முருகா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஒயிட்னு அவங்க பேரு. சாரி, அது நான் அவருக்கு வச்ச செல்ல பேரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறணும். எப்படியாவது அவரோட ஆசைய நிறைவேற்றி வச்சிரு முருகா. பாத்தீங்களா, கல்லு கீழே விழவே இல்ல. உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நிறைவேறிடும். டோன்ட் வரி மிஸ்டர் ஒயிட். தேங்க்ஸுங்க. எதுக்கு? எனக்காக நீங்க வேணுங்கல்ல, அதுக்கு தான். நீங்க கூட தானே எனக்காக வேணுனீங்க. நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொன்னேனா? இது பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல சாரி தேங்க்ஸ் இது ரெண்டுமே இருக்க கூடாது. இனிமே இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. போலாமா? வாங்க வாங்க, பார்த்து வாங்க. நல்ல ஏங்க நீங்க போற விஷயம் கண்டிப்பா சக்சஸ் தாங்க. அம்மா வா ரேவதி. ஜோதி ஊருக்கு வந்தாதான் எங்க ஞாபகம் எல்லாம் வரும். வீட்டு பக்கம் வருவ. சாச்சா அப்படிலாம் இல்லம்மா. ஜோதி எங்கம்மா? ரூம்ல இருக்காளா? அவ உன் வீட்டுக்கு தானம்மா வந்தா? நீயும் அவளும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. அவ வெளியில வண்டி நிறுத்திட்டு இருக்கான்னு தானே நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன் வீட்டுக்கா? நான் வீட்ல இருந்து தானம்மா வரேன். ஜோதி அங்க வரவே இல்லையே. அப்படி போடு. நாம சந்தேகப்பட்டது சரிதான். கையில ஃபைல எடுத்துக்கிட்டு ரேவதியை ஏன் பார்க்க போனோம்? என்னம்மா சொல்ற? அவ காலையில சீக்கிரமாவே கிளம்பிட்டாளே. ரேவதி வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன்னு என்கிட்ட சொன்னா. இல்லம்மா, காலையில இருந்து நான் வீட்டை விட்டு எங்கேயும் போலமா. வந்திருந்தா நான் ஏன் அவளை தேடிங்க வர போறேன்? அத்தை, ஜோதி போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. The subscriber is currently
switched off. Please try after some time. இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது அத்தை. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? அ, அம்மா சில சமயம் சிக்னல் இல்லனா கூட ஸ்விட்ச் ஆஃப்னு தாமா வரும். என் மகளுக்கு நேரமே சரியில்லை. நிம்மதியா இருக்கலாம் இங்க வந்தவ எங்க நிம்மதியா இருக்க முடியுது? தா இப்ப யார் நிம்மதியை கெடுத்துட்டாங்கன்னு நடு வீட்டுல நின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறவ? நான் யாரையும் குத்தம் சொல்லல அத்தை. என்னையவே தான் நான் நொந்துக்கிறேன். ஃபாரின் போய் படிக்கிறேன்னு சொன்னவ ஓடின்னு விட்டு இருந்தா அவ சந்தோஷமா இருந்திருப்பா. நம்ம மக சந்தோஷமா இருக்கான்ற நினைப்பாவது எனக்கு இருந்திருக்கும். எங்கேயும் போகாதுன்னு இங்கே இருக்க வச்சு இப்ப வீட்டை விட்டே போற நிலைமை வந்துருச்சு. தேவையில்லாம நாம வந்து சொதப்பி விட்டோமோ? தா அவ எங்க போயிருக்கா? சிநேகிதிய பாக்கிறதுக்கு தானே போயிருக்கா? இல்ல பாட்டி, இதான் ரேவதி. ஜோதிய தேடி இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. ஜோதி அவங்க வீட்டுக்கு போகலையாம். போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வணக்கம் பாட்டி. ஆ. சித்ரா, மறிக்குழந்து கூட போயிருக்கால, அவளுக்கு கொஞ்சம் போன் பண்ணுமா? சரி அத்தை. ஐயோ, அத்தை, மறிக்குழந்துக்கு ரிங் ஆகுது. கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? உண்மை சொல்லிடலாமா? வேணாம், முதல்ல நம்மளதான் கொள்ளுவாங்க. இப்ப என்ன பண்றது? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் ஈவினிங் பார்த்துக்கலாம். பண்ணிட்டேன். மேடம் எங்க போனாங்க? The subscriber is currently switched off. Please try after அத்தை, some time. முதல்ல ரிங் ஆச்சு, அப்புறம் அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஜோதி, அம்மா பதறாதீங்கம்மா. நான் வீட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் கூட அவ போயிருக்கலாம்ல. நான் வந்துருவேன்னு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? என் வீட்ல சிக்னல் கூட சரியா கிடைக்காதுமா. குடும்பத்துல இருக்கிறவங்கள விட கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ஒருத்தரை பத்தி நல்லாவே தெரியும். குடும்பம்னா அப்படி இப்படி சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் கோச்சிட்டு போறவளா என் பேத்தி? கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் வேலையை பாரு சீதாலட்சுமி. ஐயோ, கிழவி மொத்த சீனையும் மாத்தி விட்டுருவா போல இருக்கே. இல்ல பாட்டி, நைட்டு ஃபுல்லா ஜோதி ரூம்ல லைட் எரிஞ்சுது. அதுக்கு நீங்க வேற சீக்கிரமே கல்யாணம் அது இதுன்னு நைட்டு வேற கொஞ்சம் கடுமையா பேசிட்டீங்கல்ல. பயந்து போய் பேசாம பெங்களூருக்கே திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாலும் என்னமோ. ஜோதி, ஜோதி. இல்லனா ஏன் நம்ம கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு போகணும்? போனை ஆஃப் பண்ணி வைக்கணும். இல்லக்கா, போன் நாட் ரீச்சபிளா தானே இருக்கு. அவ கண்டிப்பா என் வீட்ல தான் இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு உடனே கால் பண்றேன். பாட்டி, அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்க. நான் போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிதா, ரசப்போ. வரேம்மா. வரேன்க்கா. சீதாலட்சுமி, நான் என்ன அவளை கொடுமையா படுத்தினேன்? 4 பேர் எக்கு தப்பா பேசற கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கெடுபடியா இருந்தேன். இப்படி பொய் சொல்லிட்டு போவான்னு நான் என்ன கணா கண்டேனா? அப்பாடா, கிழவி நம்பிட்டா. அந்த நம்பிக்கைய ஊதி பெருசாக்கிடுவோம். வரட்டும். இது என்ன புது பழக்கம்? வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம் பயமுறுத்தி பாக்குறது. எனக்கு என்னவோ ஜோதி திரும்பி வர மாதிரி தெரியல பாட்டி.
நான் வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவதான் சிநேகிதிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கால, பாப்போம். ஹலோ, அக்கா நான் ரேவதி பேசுறேன். போனை அம்மா கிட்ட கொடுங்களேன். ஆ அத்தை, ரேவதி தான். உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுமா. அம்மா பயப்படாதீங்கம்மா. ஜோதி அழகாபுரி பக்கத்துல எங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்க சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குமா. நான் பேசினப்பவே வாய்ஸ் ஏதோ டிராப் ஆகி தான் கேட்டுச்சு. ஈவினிங் வந்துருவாளாமா. சரியா? பாட்டிக்கு அந்த பொண்ணை பிடிக்காதாமா, அதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டா. நிஜமாதான் சொல்றியாம்மா? ம் ஆமாமா. நீங்க கவலைப்பட வேணாம். நைட்டுக்குள்ள ஜோதி வந்துருவா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா இது என்கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு? சரிம்மா, நான் காலையில வரேன். சரிம்மா. கடவுளே, உன்னை நம்பியும் என் ஃப்ரெண்டு ஜோதி மேல இருக்க நம்பிக்கையில தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். எப்படியாவது அவ வீட்டுக்கு திரும்ப போகணும். பாட்டிக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, பிறகு எதுக்கு அங்கிட்டு போய் பாக்குறது? வரட்டும், அழகாபுரிய கனவுல இருந்து கூட மறைச்சு போடுறேன். தப்பா இருக்கே. நமக்கு கிடைக்காத சிக்னல் இந்த ரேவதிக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அதுவும் கொஞ்ச நேரத்துல. கிழவி கோவத்துல அனல் கம்மியா இருக்கே. பாப்போம், சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குல்ல. இது லெஃப்ட் எடுத்துக்கோ. இங்கேயா? இந்த லெஃப்ட். இந்த லெஃப்ட்டுங்க. ஏங்க, இங்க எதுக்குங்க நம்ம வந்திருக்கோம்? என் லைஃப்ல முக்கியமான ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன், அதான். முக்கியமான ஒருத்தரா? ஹலோ. உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ணே சொக்கையா அண்ணே, அந்த பையனும் பொண்ணும் மில்லுக்குள்ள போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, வரேன். மேடம், சார் உங்களை உள்ள விட்டு வர சொன்னார். வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்க. அதோ அங்க இருக்க எல்லாமே குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வெளியில போகணும். என்ன பாத்துங்க. ஓய் போலீஸ். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ரவுடி ஹாய். ஏய் போலீஸ் எப்படிடா இருக்க? எப்படி இருக்க? வா, எவ்வளவு நாள் ஆச்சுல? எப்படிடா? என்னடா ஆளே மாறிட்ட போலீஸ்? எல்லாம் சும்மா. நீ எப்படி இருக்க அத சொல்லு முதல்ல. எனக்கு என்ன பாரு, I'm fine. அதான் பார்த்தாலே தெரியுது. நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வெயிட் போட்டிருக்க. யாரு? நான் வெயிட் போட்டேனா? எனக்கு பார்த்தா அப்படிதான் பாத்தீங்க. நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பையை மறைச்சிட்டு சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல லா படிச்ச, ஒரு வருஷத்துல போர் அடிக்குதுன்னு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு போன. இப்ப என்னடானா மில்ல மில்லா சுத்திட்டு இருக்க.
வாட்ஸ் ஹேப்பனிங்? 3 இயர்ஸ் யூஎஸ்ல என்ன பண்ணேன்னு கேட்டல, இத பத்தி தான் படிச்சிட்டு இருந்தேன். டெக்ஸ்டைல்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா 3 வருஷமா ஒரு ஃபோன் இல்ல, ஆளும் நேர்ல வரல. நம்ம காலேஜ் மேட் சுதா இருக்கா பாரு, அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. பத்திரிக்கை கொடுக்கணும், நம்பர் கொடுன்னு என்ன டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டாடா. நானும் பார்த்தேன். நல்லா கும்பு பாண்டா மாதிரி குண்டா இருந்தா. ஏய் கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றியா? ஏண்டா காலேஜ்ல இருந்தே உனக்கு இதே வேலை இல்ல? ரவுடி கமெண்ட் அடிக்கிறத எப்பதான் நிறுத்த போற? ரவுடி வலிக்குதுடி. ஏய் 3 இயர்ஸ் யூஎஸ்ல என்ன பண்ணேன்னு கேட்டல, இத பத்தி தான் படிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் இந்தியா கிளம்புறப்போ ஓ ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம், அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. என்னது அது? என்னன்னு சொல்லவா? உன்னோட ட்ரீம், நீ படிக்கணும்னு நினைச்ச கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ஃபார்ம். பத்திரிக்கை மாதிரி இருக்கு. என்ன, இது ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த ரியாக்ஷனை பார்க்கணும் தான் நானே நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். டு மை லவ்லி ரவுடி பேபிக்கு. இந்தா. ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏய் என்னாச்சு? என் ரவுடிக்கு அழலாம் தெரியுமா? தேங்க்ஸ்டா. அதை விடு, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? அப்படி இருக்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் 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 டி ரவுடி. இதை மட்டும் இன்ஸ்டால போட்டு விட்டோன்னு வச்சுக்கேன், லைக்ஸ் பிச்சுக்கும். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா, சொன்ன கேளு, வா. ஸ்மைல். ஸ்மைல். நல்லா ஸ்மைல் பண்ணு. ஓகே. சீஸ். ஐயோ, எங்க போனாங்கன்னே தெரியலையே. கடவுளே முருகா, அவ்வளவுதான், இன்னைக்கு கொக்கா நம்ம பாட்டி மரத்துக்கிட்ட மாட்டணும். என்ன பண்றது, என்ன பண்றது? ஐடியா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஆனா என்ன பேசுறது? ஏதாவது பேசுவோம். ஹலோ, மைக் டெக்ஸ்டிங். மேடம் மேடம், நான் மறிக்குழந்து பேசுறேன் மேடம். பஞ்சர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு போய் நீங்க கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களே மேடம். இப்போ நீங்க இல்லாம நான் உங்க வீட்டுக்கு போனாலும், இல்ல நான் இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கு போனாலும் தர்மடி என்னமோ விழுறது எனக்கு தான் மேடம். அதனால தயவு செஞ்சு நான் இல்லாம நீங்க உங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துறாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம், இந்த காமராஜர் சிலை பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, நான் அங்கேயே தான் மேடம் இருக்கேன். நீங்க எப்ப வந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போயிடலாம் மேடம். மேடம் மேடம், என்னைய கை விட்டுறாதீங்க மேடம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மறிக்கொழுந்து, மற்றவை இந்நேரில். சரிங்களா மேடம்? அனுப்பிட்டேன். அப்பாடா. ஹை, சிங்கிள் டிக்கு போயிடுச்சு போயிடுச்சு. ஐயா அப்பா, டபுள் டிக்கு போயிடுச்சு போயிடுச்சு. முருகா, என்னை காப்பாத்திட்டப்பா. எங்கடா? அண்ணே, இதுக்குள்ள தானே.
பேசுவீங்க. சார் டீ எடுத்துக்கோங்க. வேணாங்க, பரவாயில்ல. எடுத்துக்கோங்க. மேடம் டீ சாப்பிட்டுட்டு உங்களை இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. ம். ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். ஆமா, யார் அவரு? என் ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லடா. அவர் ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர்டா. நீ ஏதாவது விளையாட்டா பேசுறேன்னு சொல்லி அவரை கமெண்ட் அடிப்ப. பாவம், அவர் ஹர்ட் ஆவாரு. அவர் ஹர்ட் ஆகுறாரோ இல்லையோ, நீ ரொம்ப ஹர்ட் ஆக போட்டிருக்கே. ஹம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். ஏய். ஹாய். ஏய் ஏய், ஆஹா, நீ ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்காத. ஃப்ரெண்ட் ம். ஃப்ரெண்ட். ம். நம்பிட்டேன். ஐசப். சும்மா இருடா, நான் உன்கிட்ட ஏதாவது மறைப்பேனா? அவரு ரொம்ப நல்ல டைப்புடா. இஸ் a gem. பொண்ணுங்களை அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதனால தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ, அப்படியா? சரி சரி. ஏய், அப்புறம் இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் பத்திரம்னு. ஷோ, ரெடியா இரு. எப்போ வேணாலும் இன்டர்வியூ கால் வரும். ஸோ ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுக்கு ரெடியா இரு. பாப்போம். ஏய், குடு குடுடா. அவன் குடிச்ச காஃபி